அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மஹ்ஸரில் மனிதனின் நிலை. ஒவ்வொரு முஸ்லிமும் மறுமையை கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். மறுமை வாழ்க்கை என்று நாம் பொதுவாக குறிப்பிட்டாலும் அதற்கு பல படித்தரங்கள் இருக்கின்றன என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். மன்னரை வாழ்க்கை உலகம் அழிக்கப்படுதல், மீண்டும் எழுப்பப்படுதல், விசாரிக்கப்படுதல், கூலி வழங்கப்படுதல் என்று பல படித்தரங்கள் மறுமைக்கு இருக்கின்றன. ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்பட்டு மனிதர்கள் அனைவரும் விசாரணைக்காக எழுப்பப்பட்டு மஹ்ஷர் எனும் வெட்டவெளி மைதானத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் தருணத்தில் மனிதர்கள் பல நிலைகளில் இருப்பார்கள். அப்போது அனைவருக்கும் பொதுவான நிலைகளும் இருக்கின்றன. அடுத்ததாக நல்லவர்களும் கெட்டவர்களும் இம்மை வாழ்க்கையில் தாங்கள் பெற்றிருந்த எண்ணங்கள் மற்றும் செயல்களுக்கு தக்கவாறு சில வகையான தோற்றங்கள், நிலைகள் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவ்வாறு அந்நாளில் மக்கள் பல நிலைகளை பெற்று பல பிரிவுகளாக இருப்பார்கள். இதை பின்வரும் செய்திகள் மூலம் அறியலாம். எண்ணங்களுக்கு தக்கவாறு அந்நாளில் மக்கள் தமது செயல்களை காண்பதற்காக பல பிரிவினர்களாக ஆவார்கள். அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார். அல் குர்ஆன் அத்தியாயம் 99 வசனம் 6. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அடியாரும் தாம் இறக்கும் போதிருந்த மனநிலை எழுப்பப்படுவார் என்று கூறியதை நான் கேட்டேன். நூல் முஸ்லிம் 5518. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தின் மீது வேதனையை இறக்க அல்லாஹ் நாடிவிட்டால் அதில் உள்ளவர்கள் அனைவரையும் அந்த வேதனை தாக்கும். பிறகு அவர்கள் தம் செயல்களுக்கு ஏற்ப மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று கூறியதை நான் கேட்டேன். நூல் முஸ்லிம் 5519. கேள்வி கணக்கை எதிர்நோக்கியபடி மஹ்ஸரில் நின்று கொண்டிருக்கும் மக்களின் நிலைகள் மற்றும் அடையாளங்கள் பற்றி அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிவித்திருக்கும் செய்திகளை வரிசையாக பார்ப்போம். மனிதன் பொதுவான நிலை. இந்த உலகத்திற்கு பிறக்கும் போது மனிதர்கள் எவ்வாறான நிலையில் இருக்கின்றார்களோ அவ்வாறே அன்றைய நாளில் அனைவரும் இருப்பார்கள். ஆடை அணியாதவர்களாக, செருப்பு போடாதவர்களாக, விருத்த சேதனம் செய்யாதவர்களாக, பறந்து விரிந்த நிலப்பரப்பில் பரிதவித்த நிலையில் நின்று கொண்டிருப்பார்கள். நம்பிக்கையாளர்கள், மறுப்பாளர்கள், இணை வைப்பவர்கள், நூதனவாதிகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என எல்லோரும் இந்த நிலையில் தான் இருப்பார்கள். இவ்வாறு எந்த ஒரு பாராபட்சமும் இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்று திரட்டப்பட்டிருப்பார்கள். இதற்குரிய ஆதாரங்களை பார்ப்போம். எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவது போல வானத்தை நாம் சுருட்டும் நாளில் முதல் படைப்பை நாம் துவக்கியது போல் அதை மீண்டும் நிறுவுவோம். இது நமது வாக்குறுதி. நாம் எதையும் செய்வோர் ஆவோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 21 வசனம் 104. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அதில், மக்களே, நீங்கள் மறுமையில் செருப்பு அணியாதவர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு பிறகு எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவது போல வானத்தை நாம் சுருட்டும் நாளில் முதல் படைப்பை நாம் துவங்கியது போல அதை மீண்டும் நிறுவுவோம் அல் குர்ஆன் அத்தியாயம் 21 வசனம் 104 இறைவசனத்தை இறுதி வரை ஓதினார்கள். பிறகு அறிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளில் சொர்க்கத்தின் ஆடை அணிவிக்கப்படும் முதல் நபர் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 5493. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.